ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 3 பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆக போகுது, இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஜியோ ஃபோன் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஜியோ பார்த்தீங்கன்னா கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களோட பிராண்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேல் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த கொலாபரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் கூகுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தரமான பிராண்டை தான் கொடுப்பாங்க. ஆனால் மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும்னு தெரியும். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ ஸ்னாப் ட்ராகன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லவே தேவையில்லை. ஸ்னாப் ட்ராகன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு சிப்செட். ஸோ அதனால ஜியோ ஃபோன் பார்த்திங்கன்னா நல்லாவே எதிர்பார்ப்புங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஜியோவோட பார்த்திங்கன்னா மொபைல் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஹார்மோனி ஓஎஸாக கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது ஓஎஸாக கொடுக்க போகிறாங்க. என்ன ஓஎஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரகதி ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சாஃப்ட்வேர் வந்து இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்னடா இது புது ஓஎஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஎஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓஎஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். 5.5 இன்ச் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு AMOLED பேனலும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 215 அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் விளாட்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மொபைலேருந்து டேரெக்டாக நீங்கள் டச் மொபைல் மாறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்பக்க கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 வந்து பில்ட் பண்ண ஒரு எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போது ஆண்ட்ராய்டு 11ஓட கூகுளோட ஒரு சப்போர்ட்டோடு இருக்கிற ஒரு மொபைல், அதுவும் ஜியோ மொபைல் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ப்ரைஸில் இருக்க போது அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 2500 mAh பேட்டரியோட கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் சூப்பரான கலக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட்டோட இருக்கிறதுனால லோ ப்ரைஸில் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான மொபைல் அப்படின்னா இந்த மொபைல் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது எது ஒரு வித்தியாசமே இல்லை. மொபைல் வந்ததுக்கடுத்து நம்ம கையில் வந்தோடனே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து ரிவ்யூ போடுவோம். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டியாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் நம்மளை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த சந்திக்கலாம்.